சாவுக்கு காரணம் நாட்டாம தம்பி பசுபதி. என்ன பண்ணிட்டு இருக்க எருமையாட்ட? ஐயா 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 டீச்சர் அம்மா பிரச்சனையா போச்சு. கண்டு காணா பேசாம பொழிச்சிடலாமாப்பா? தூக்கு போட்டுக்கிட்டவள புதைக்க கூடாதுங்க, பிரிச்சிடணும். நடு ஊருக்குள்ள நாட்டாம தம்பி என்ன கெடுத்தான அந்த பொண்ணு சொன்னப்போ இவனுங்க எல்லாம் பேசி அடிச்சு துரத்திட்டானுங்க. இப்ப இந்த பணத்தை எரிக்கலாமா புதைக்கலாமான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கானுங்க. இந்த சாவுக்கு ஒரு நீதி கிடையாதுங்களா? ஒரு நியாயம் கிடையாதுங்களா? ஒரு விசாரணை கூட கிடையாதுங்களா? இதுக்கு என்றா விசாரணை? நாளைக்கு தீர்ப்பு. ஏனுங்க, நம்ம தம்பிங்களாவாக வளர்த்தோம், நம்ம குழந்தைங்களா தானே வளர்த்தோம். தம்பி தப்பு பண்ணிருக்காதுங்க, இப்ப கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என் புருஷன் நல்லவருங்கிறத விட உங்க தம்பி நல்லவர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு எனக்கு வயசும் இல்ல, அனுபவம். என்னங்கண்ணா? தம்பிக்கு நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோ தெரியல. சீக்கிரம் வண்டியை ஓட்டுறா. டீச்சர உங்க தம்பி பசுபதி வச்சுக்கிட்டாருங்க. ஏன் தம்பி நடந்ததை பத்தி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? சொல்றதுக்கு என்ன இருக்குது? அந்த பொண்ணு உசுர மாச்சிருக்குதுன்னா அது காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த பொண்ணோட மானம் போயிருக்குது. அது காரணம் அந்த பசுபதி 10 வருஷம் கூட தள்ளி வைக்கிறேன். அவங்க கூட யாருமே அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. மீறி புழங்கினா அவங்களுக்கு அதே தண்டனை தான். அப்புறம் டீச்சர் குடும்பம்னு ஒண்ணு இருந்தா பசுபதியோட சொத்துல பாதி ஒதுக்கி தரணும். இது நாட்டாமையோட தீர்ப்பு. கையெடுத்து கும்பிட்டு ஐயா, இதுக்கு பிறவாவது நல்லா இருக்கணும்னு. தாய்க்கிழவி 18 வருஷம் கழிச்சு நான் கோயிலுக்குள்ள வந்தது சாமி கும்பிடுறதுக்காக இல்ல, நான் ஊருக்குள்ள வந்தது அவரு தெரிஞ்சுக்கணும்னு தான். நீ கும்பிடுறத கும்பிடு. கடவுளே வாங்க. அது இல்லடா சாரதி. வணக்கம்ங்க. டே நில்றா, துண்டு இடத்துல எப்படி கட்டுறா? இப்ப சொல்லு. வணக்கம்ங்க. நாட்டாம பேச்ச கேட்டு நாசமா போயிட்டானுங்க இந்த ஊருக்கார பசங்க. ஆமாங்க. 18 வருஷம் பட்டும் திருந்தலையே. அத்தா, இவனுக்கு என்னைக்கு நல்ல புத்தி கொடுக்க போறியோ? இந்தாக்க தம்பி நம்ம தோட்டத்தை விட்டு சாவி. அண்ணா நான் தோட்டத்து வீட்டுக்கு போயிடணுங்க.
நீங்க நல்லவர்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த டீச்சருக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதெல்லாம் ஏங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லல? அவரு கேட்கல, நான் சொல்லல. அவர் கேட்காம நான் எதையும் சொன்னதில்லை, சொல்லாம எதையும் செஞ்சதில்லை. இந்த குடும்பத்துல வந்து ஏண்டா வாழ்க்கப்பட்டோன்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, கரும்பு தோட்டத்துல வெட்டுக்கு ஆள் விட்டுருக்குதுங்க, களத்து மேட்டுல கதில் அடிச்சு போட்டிருக்குதுங்க, மூட்டை கட்டி போடணும், பாக்கு தோப்பு குத்தகைக்கு விடணும், ஞாபகப்பட சொன்னீங்க. பசுபதி, அந்த வேலையில செல்வராஜ் கூட சின்ன பையன் கூட இருந்து பாத்துக்க. சரிங்க. ஏய் அம்மா, மேடம். யார் இவ்வளவு அழகா பூஜை வேலையெல்லாம் செஞ்சிருப்பாங்க? சமையல் வேலை செஞ்சு வச்சிருக்காங்க. காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது குழந்தைக்கு தான் முத்தம். ஐயோ, என்ன இங்க பொம்பளை செய்ற வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க எந்திரிங்க. அட சும்மாரு, பொண்டாட்டி புள்ளதாச்சியா இருக்கும் போது இத கூட செய்யலைன்னா அவளை புரிஞ்சுக்காத புருஷன் அர்த்தம். நீ கொஞ்சம் தள்ளிரு, 5 நிமிஷத்துல அத்தனையும் துவச்சு காட்டுறேன். ஓஹோ, இதையும் துவைக்கணுமா? துவச்சுட்டா போச்சு. சாப்பிடு. சரிங்க. உங்களோட பழகுனதுனால உள்ளூருக்குள்ள பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க வெளிநாட்டு சரக்கே எனக்கு கொடுக்குறீங்க. ஜமீன் ஜமீன் தானுங்க. ஆ. ஆ. 18 வருஷமா உங்களை படாத பாடுபடுத்தின அந்த நாட்டாம குடும்பம் இன்னைக்கு என்ன அவஸ்தைப்படுது பாத்தீங்களா? கடவுள் இருக்கிறாருங்கோ, கடவுள் இருக்கிறார். போடா மடையா, கடவுள் சாமி நினைச்சுக்கிட்டு சாம்பிராணி வாசனைய மோந்து பாத்துட்டு நினைச்சாக்கு. மாசத்துக்கு ஒரு பொண்ண விலைக்கு வாங்கி மல்லிகைப்பூ வாசத்தை மோந்து பாத்துட்டு இருக்கிற பரம்பரடோய், கடவுளாவது கத்திரிக்காயாவது. அந்த நாட்டாம குடும்பத்து மேல பழிய போடுறதுக்கு டீச்சரை இந்த ஊருக்கு கொண்டு வந்ததே நானாக்கு. என்னடா பேசுறது காட்டி நிக்கிறீங்க? எடுக்கடா சீவு கட்டிய, சாணியில் நினைச்சு அடிப்போம். என்ன விட்டுடுங்க சார். இந்த ஊர்ல யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன். ஆனா நான் போய் சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் ஓடி வந்துட்டேன். ஊருக்குள்ள நம்புற மாதிரி நீ நடிச்சிருக்க மாட்டடி. நீதான் 6 மாசமா ஒத்த ஆம்பளைய நடிச்சு மயக்க தெரியாத மண்ணாங்கட்டியாச்சே. எழுந்திரி. சார், நான் பணத்துக்காக நடிக்க வந்தவதான். ஆனா இனிமே என்னால் நடிக்க முடியாது. 18 பட்டி கிராமமும் கடவுளா நினைச்சு கும்பிடுற அந்த குடும்பத்து மேல என்னால களங்கத்தை சுமத்த முடியாது சார். இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. எனக்கு பணம் தேவையில்லை. தயவு செஞ்சு என்ன அனுப்பிச்சு வச்சிருங்க சார். இவ்வளவு நேரம் நீ சொன்னது எதுவும் என்ற காதல வேளாமணி. ஆனா கடைசி ஒண்ணு சொன்ன பாரு, அனுப்பி வச்சிருங்கன்னு. அது மட்டும்தான் என்ற காதல வந்துச்சு. கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் எதுக்கு அம்மணி? என் சிட்டு பாப்பா இல்ல, சிச்சி 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 சிச்சி.
என்ன கஜமா பெரிய பெரிய விஷயமெல்லாம் எனக்கு தெரியாமையே நடந்திருக்கிறதா? உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ நானா இருப்ப, நானு இப்படி ஆயிருக்கணும். தாய் கிழவி, எல்லாத்தையும் கேட்டுட்டியா? எங்க 2 பேர்த்த தவிர இந்த விஷயத்த 3ஆவதா தெரிஞ்சுக்கிட்ட ஆளு நீதான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, கொன்னு போடுவேன். ஒன்ன இல்ல, நாட்டாமைய என்ற அப்ப உன்ற அண்ணனை கொன்னா, அண்ணன் பசங்களை நான் கொண்டு போடுவேன். வெளியே சொன்னா சொல்லுவேன். வாயை திறக்க மாட்டேன் சாமி. எனக்கு நான் குழந்தை பெத்துக்காததுக்கு காரணமே நம்ம குழந்தைங்களா நினைச்சதுனால தானுங்களே. அந்த குழந்தைக்கு இப்ப ஒரு குழந்தை பிறக்க போகுதுங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அந்த பொண்ணோட மனசு இந்த மாதிரி நேரத்துல சங்கடப்படக்கூடாதுங்க. அது மனசு குளிர சீமந்தம் பண்ணி தாய் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது நம்ம கடமைங்க. கட்டுப்பாட்டு மீறி அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியுங்க. இருந்தாலும் நானாவது போய் 4 வளையல் போட்டுட்டு வந்துட்டேன்னா. பஞ்சாயத்துல சொன்ன தீர்ப்பு 18 பட்டிக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கும் தான். நில்லுங்கப்பா. என்னப்பா இதெல்லாம்? நான் வெளியூர்காரனா இருந்தாலும் இந்த உள்ளூர் நாட்டாமையோட தீர்ப்பை மதிக்கிறவன். நியாயமா இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சிருக்க கூடாது. இருந்தாலும் வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண வரிசையோடு வந்து பார்க்கணும்ன்றது நம்ம முறை. தாயில்லாத புள்ளைய தவிக்க விட்டுட்டான்னு ஒருத்தன் பேசிடக்கூடாது பாரு. அதனால தாம்மா வந்திருக்கிறேன். ஏய், வரிசை எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க நாட்டாமையோட தீர்ப்பை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அதை விட அதிகமாவே நான் அவரையும் அவரோட தீர்ப்பையும் மதிக்கிறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடுங்க. உங்க அம்மா சாவும் பொழுது உன்னை பொண்ணா பெத்துட்டுமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாமா. இன்னைக்கு நான் பெருமைப்படுறேம்மா. வரேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இந்த மாதிரி நேரத்துல உங்க ஆசீர்வாதம் வேணும். குழந்தை கேக்குதுங்க. லக்ஷ்மி, இது போதும். இது நீங்க கட்டின வளையல் தாங்க. இப்ப இதை நீங்களே எனக்கு போட்டு விட்டு நினைச்சுக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது போதும்.